மீன ராசி என்பர்கள் எந்த 2026ல யாருமே ராசி பலன் பார்க்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராசி பலன் திறந்தாலே எங்களுக்கு 7.5 சனி ஜென்ம சனி இருக்குன்னு சொல்றீங்க, ஏதாவது பயமுறுத்துறீங்க, நாங்க இதை பாக்குறதுக்கு பார்க்காமலே இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. மீனராசி என்பவர்களே, சனி பகவான் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு, அவர் தான் உங்களை பார்த்து பயப்படணும். ஏன்னா மீனராசி என்பர்கள் சனி பகவானுக்கே அறிவுரை கூடக்கூடிய ஒரு நபர்கள். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல சனி பகவானினுடைய தாக்கங்கள் அப்படின்றது குறைவாக இருக்கும். இந்த மீனராசி என்பவர்களுக்கு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நிறைய ஒரு விஷயங்கள்ல இருந்து ஒரு மாற்றமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க விரும்பக்கூடிய இந்த மீனராசி என்பவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் அமைய போது. உங்களுடைய ராசி அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு இந்த வருடம். அதனால நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ராசி அதிபதி ரொம்ப கெட்ட ஸ்தானத்துல போனாதான் பிரச்சனை. அதனால உங்களுடைய ராசி அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப உறுதியாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். எந்த ஒரு விஷயம் நெகட்டிவான ஒரு விஷயம் நடந்தாலும் அதுல ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலையை ஆராய்ந்து அதுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த 2026 இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போது. சில முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுதான் அந்த ஜென்ம சனி செய்ய போது. அங்க உழைப்பு நிறைய இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த முதலீடும் திரும்ப ரிட்டர்ன் வருவதற்குண்டான ஒரு தருணம் அப்படின்றது இருக்கு. யாரையும் நம்பி பணம் போடாதீங்க. அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க உழைச்ச காசு, நீங்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைத்த காசு, சிறுக சிறுக சேமித்த காசு, நீங்க மற்றவர்களை நம்பி அது போடும்போது அந்த சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பாக வைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த 2026 இருக்கும். அதனால இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மீனராசி என்பர்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, லாங் டர்மா ட்ரேட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து அந்த ட்ரேடுலயே பாத்தீங்கன்னா கோல்டு சில்வர்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இரட்டிப்பு வருமானம் அப்படின்றது இந்த மீனராசி என்பர்கள் இந்த 2026ல சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். குடும்ப உறவுகள் மீதான சில விஷயங்கள்ல உங்களுக்கு கசப்பான ஒரு அனுபவங்கள். ஏன்னா குடும்பத்திற்காக உழைச்சு ஓடா தேஞ்சவங்க நம்ம மீனராசி என்பர்கள். இப்ப இந்த குடும்பத்துக்காக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்ற போது அவர்களுக்கு கை வரமாட்டேங்குது, மனசும் வரமாட்டேங்குது. அதனால அந்த குடும்பத்தை நினைக்காம இருக்கிற வரைக்கும் இவர்கள் நல்ல சுறுசுறுப்பாக நடமாடுவார்கள். என்னைக்கு அந்த குடும்பத்தை நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அதுல இருந்தே மிகப்பெரிய ஒரு சோர்வு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதனால இந்த 2026ல இந்த மீன ராசி என்பர்கள் குடும்ப நபர்களை பற்றி நினைக்க வேண்டாம். உங்களுக்கு உண்டான வேலையை நீங்க திறம்பட செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போது. இந்த ராசி என்பர்கள்ல இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஸ்மார்ட், பயங்கரமா ஒரு திறமைசாலிகள், அதிகப்படியாக ஒரு நல்ல ஒரு திறமை படைத்தவர்கள் தான் சொல்லணும். என்ன திறமை இருந்து என்ன பிரயோஜனம் மேடம், எங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. நிறைய பேர் அரசாங்க உத்தியோகத்துல இருப்பாங்க, டீச்சிங்ல இருப்பாங்க, டீச்சரா இருக்கக்கூடியவர்களுக்கு பெர்மனண்டான ஒரு ஜாப் கிடைச்சிருந்திருக்காது. ஏற்கனவே தற்காலிகமான ஒரு வேலைகள் தான் இருந்திருக்கும். இந்த வருடம் பெர்மனண்டாக ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இருக்கு. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தேர்வுகள் எழுதுறவர்களுக்கு இந்த மீனராசி என்பர்கள் அதிலெல்லாம் ஒரு நல்ல ஒரு வெற்றிகள் அப்படின்றது கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த 2026 இருக்க போது. ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் நல்ல ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம். மிகப்பெரிய ஒரு பொறுப்புகளை அரசாங்கம் உங்க தலையில சுமத்தி நிறைய ஒரு ஓய்வு இல்லாமல் வேலை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இப்போ நீங்க சின்ன லெவல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டையே உங்களை நம்பி ஒப்படைப்பதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். இதற்கு பின்னாடி பேக்ரவுண்டா இருந்து செயல்படக்கூடிய ஒரு நபர் நம்மளுடைய சனி பகவான் தான். ஜென்ம சனியாக இருந்து செயல்படுகிறார். ஏன்னா உங்களுக்கு ஒர்க்லோடு அதிகரிக்கணும் அப்படின்ற மாதிரியான சில உள்நோக்கத்தோட அந்த சனி பகவான் உங்களுக்கு ஒரு மிக உயர்ந்த ஒரு பதவி பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த தருணத்துல நீங்க உங்களுடைய கடமைகளை இடைவிடாமல் செஞ்சுட்டே வாங்க, கடும் முயற்சிகள் செய்யுங்க. ஏன்னா சால்வ் பண்ண முடியாத சில டஃப்பான டாஸ்க் எல்லாம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணம். அது அரசாங்க உத்தியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி, ஐடில வேலை பார்க்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர்
சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு டஃப்பான டாஸ்க்ன்றது உங்களை தேடி மட்டும்தான் வரும். அதனால பொறுமை இழந்து இதுல எல்லாம் செயல்படக்கூடாது. செயல்பட்டீங்க அப்படின்னா நமக்கு சனி பகவான் வந்து பின்னாடி இருந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு பாடம் கொடுத்து புகட்டக்கூடிய ஒரு நபராக தான் இந்த சனி பகவான் இந்த வருடம் செயல்பட போறார். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். உயர் பதவிகளை நீங்க ஏற்றுக்கொண்டாலும் அதுல இருக்கக்கூடிய வேலை சுமைகளையும் நீங்க ஏற்றுக்கொண்டே தீரணும் அப்படின்ற ஒரு கட்டாய சூழ்நிலையில இருக்கிறீங்க இந்த மீனராசி என்பர்கள். இந்த காலகட்டம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா திருமணங்கள் அதிகமாக நடைபெறுவதற்குண்டான ஒரு தருணம். கடந்த வருடத்துல எல்லாம் எனக்கு திருமணமே நடைபெறல அப்படின்னு சொல்லி புலம்புனவங்க எல்லாருமே இந்த வருடத்துல ஏன் மேடம் எனக்கு திருமணம் ஆச்சு, அந்த திருமணம் ஆகாம இருந்தா நான் நல்லா இருந்திருப்பனே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த திருமணங்கள் உங்களுக்கு மிக எளிதாக நடைபெறுவதற்குண்டான ஒரு தருணம். இப்பதான் அந்த சனி பகவானே நல்ல பீக்ல வந்திருக்காரு. அப்படின்னாதான் உங்களுக்கு திருமணம் நடைபெறும். அதுக்கு முன்னாடி நீங்க அவசரப்பட்டீங்க அப்படின்னா திருமணம் நடைபெறாது. அதனால இந்த வருடத்துல நிறைய பேருக்கு திருமணம் ஆகாத நபர்களுக்கு எல்லாருக்குமே சனி பகவான் உங்களை திருமண வாழ்க்கைக்குள்ள குடும்பஸ்தனாக ஆக்குவதற்குண்டான முழு முயற்சியும் செய்வாரு, சக்சஸ்ஃபுல்லா செய்வாரு. அதனால நிறைய பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இத திருமணம் ஆகாதவர்கள் பார்த்து பயந்துடக்கூடாது. என்ன மேடம் இப்படி பயமுறுத்துறீங்களே, நானே நிறைய எதிர்பார்ப்புகளோட இருக்கிறேன். 1 வருஷம் தானே சார், கவலைப்படாதீங்க. எந்த ஒரு பயமும் கிடையாது. உங்களுக்கு வரக்கூடிய வரன்கள் உங்களை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாரு. சனி பகவானுக்கே டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு வரன்களாக தான் உங்களுக்கு வரக்கூடிய நபர் வருவார். நீங்களே சனி பகவானுக்கு டஃப் கொடுக்குறீங்க, உங்களுக்கே டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக தான் அந்த உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரன்களும் கிடைக்கும். அதனால ரொம்ப கவலைப்படாதீங்க. திருமணம் ஆகாத நபர்கள் திருமணம் ஆகும், ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 5ஆம் இடத்துல குரு உச்சமா வரப்போறாரு. அதனால குழந்தை பாக்கியம்ன்றது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும் இந்த 2026ல. இந்த இடத்துல தொழில் செய்பவர்கள், உற்பத்தி சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய ஒரு நிறைய உற்பத்தி சார்ந்த ஒரு சில விஷயங்களை அடைவதற்குண்டான ஒரு தருணம், எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மீனராசி என்பவர்களுக்கு. ரீட்டைல் ஷாப்ல இருக்கக்கூடியவர்கள் அந்த சேல்ஸினுடைய அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு நிறைய ஒரு விஷயங்களை அந்த ரீட்டைல் ஷாப் மூலமாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். புதிய சொத்துக்கள் அந்த தொழில் மூலமாக வாங்குவதற்குண்டான ஒரு தருணம். இப்போ நீங்க ஒரு இடத்துல கடையை வாடகைக்கு எடுத்து லீஸுக்கு எடுத்து இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அந்த கடைக்காக உங்களுடைய தொழிலுக்காக சொந்தமாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இந்த ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. இந்த காலகட்டம் பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப வெகுண்டு எழுந்து செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. நானாச்சும் இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய கடனை அடைக்கிறதுக்கு அப்படின்னு ரொம்ப தீவிரமா போராடுவாங்க. ஆனா அவங்களால முடியாது. அங்கதான் 7.5 சனி இருக்கிறாரு. அதனால கொஞ்சம் அப்படியே புரட்சி பெண்ணா மாறுவாங்க, அப்படியே கொஞ்சம் அமுங்கி நடந்துருவாங்க. அதனால ரொம்ப கவலைப்பட வேண்டாம். பெண்கள் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே நீங்க செஞ்சீங்கன்னா கூட போறோம். ஒன்னும் பெரிய அளவுக்கு மத்தவங்களை பத்தி யோசிக்காதீங்க. இந்த மீன ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா நீங்க கெட்டு போறதுக்கு காரணமே மத்தவங்களை பத்தி நினைச்சு 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 உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய உடம்ப புண்ணாக்கிக்கிறீங்க. அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பலவீனமான ஒரு குணமே. அதனால மத்தவங்களை பத்தி யோசிக்காதீங்க. அது உங்க கணவராக இருந்தாலும் சரி, உங்க குழந்தைகளாக இருந்தாலும் சரி, யாரும் உங்களுக்காக கண்ணீர் விட போறது கிடையாது. மீனராசி என்பர்களினுடைய பெண்களுக்காக இந்த நபர்கள் எல்லாம் கண்ணீர் விட மாட்டாங்க. அதனால நீங்க உங்களுக்காக வாழ போறீங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. அது நிறைய உயர்வான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். புதிதாக தொழில் முயற்சிகள்லாம் எடுக்க வேண்டாம். பெண்கள் எடுத்தீங்கன்னா நிறைய லாஸ்ல போகிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். நம்மளுடைய 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. லாஸ் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் தான் கொடுப்பாரு. கொஞ்சம் நஞ்ச லாஸ் எல்லாம் கிடையாது. லட்சக்கணக்கில் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு பகவானாக தான் அந்த ராகு பகவான் இருக்கிறாரு. அந்த ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பெண்கள் பாத்தீங்கன்னா கடன் வாங்கியாவது நம்ம இந்த தொழிலை நடத்திடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதெல்லாம் செய்ய வேண்டாம். செஞ்சீங்கன்னா மாட்டிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது. விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்களுக்கு நிறைய ஒரு வெற்றி வாய்ப்புகள், உங்களுடைய விளையாட்டுகள் வெளிநாட்டுல நல்ல ஒரு பிரபலமாகுவதற்குண்டான ஒரு தருணம். பாரம்பரிய விளையாட்டுகள்ல இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பவர்களுக்கு அதற்குண்டான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். இப்ப நீங்க தமிழ்நாட்டுல இருந்தீங்க அப்படின்னா சிலம்பம், அடுத்து கத்தி சண்டை, இந்த மாதிரியான பாரம்பரிய விளையாட்டுகள்ல பிரபலமாகிறதுக்கும் எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கிறீங்களோ அந்தந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பாரம்பரிய விளையாட்டுகள் இந்த காலகட்டம் பிரபலமாகுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்க போது. வயது மூத்தோர்கள், மீன ராசியில இருக்கக்கூடிய வயது மூத்தோர்கள் இவர்களினுடைய உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
எந்த விதமான ஒரு தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருந்தது அப்படின்னா அதனால பாதிக்கப்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இதனால உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் தான் ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள்னால பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது உங்களையும் தனியா விடுறதுக்கு மனசு இருக்காது. இதனால ரொம்ப பெரிய மன உளைச்சல் அப்படின்றது இந்த இடத்துல வரும். அதனால வயது மூத்தோர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. நெசசரி ட்ரீட்மெண்ட், ஃபர்ஸ்ட் எய்ட் இதெல்லாம் வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.